தமிழக மக்களுக்கு வணக்கம். தினமொழி என்ற முறையில் இன்றைய அறிவுரை என்னவென்றால், பணத்தை தேடாதே. இன்றைக்குள்ள ஒரு அறிவுரை அதில், பணத்தை தேடாத. பணம் ஒன்றே தேடுற மாதிரி நீ வாழ்ந்து பழகிக்கோ. பணம் 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 பணம்னு குணமாகிற வரைக்கும் தேடக்கூடியவங்க இருக்காங்க. தயவுசெய்து பணத்துக்கு அடிமையாகாதீங்க. பணத்தை வாழ்க்கையாக நினைக்காதீங்க. பணத்தை தான் உலகத்திலே மெயின் அப்படின்னு நினச்சிடாதீங்க. உங்கள் வேலையை செய்யுங்க, உங்கள் தொழிலை பண்ணுங்கள். அதிக ஆசைப்படாதீங்க. பேராசை பெரு நஷ்டம். அதிக ஆசைப்பட்டால் உள்ளதும் போயிடும். அதனால் போதுமென்ற மனதே பொன் செய்ய விரும்புன்னு சொல்கிறாங்க. அதனால் போதும் என்ற வாழ்க்கையே வாழுங்க. நம்ம கடவுள் கொடுத்தது போதும், நம்ம கொடுத்த வீடு போதும், நமக்கு வாழ்க்கை போதும், நமக்கு மனைவி போதும், புருஷன் போதும், பிள்ளைகள் வாழ்க்கை போதும், நம்ம தொழில் போதும், நம்ம வேலை போதும், நம்ம சம்பாத்தியம் போதும். அப்படி வாழ்ந்து நிம்மதியாக இருங்க. இருக்கிற காலம் கொஞ்சம் காலம்தான். யாருமே நீடு ஓடியாக 1000 வருஷம் ஆள போகிறது கிடையாது. கொஞ்சம் வாழ்க்கையே நிம்மதியாக வாழுங்க. பணம் 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 பணம்னு உயிர் போகிற வரைக்கும் முட்டாத்தனமான மூட பழக்காது. ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கி உனக்கு யாரடி மணல் கூட சொந்தம் இல்லாமல் போகுது. ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ராஜாவுக்கு பிறந்தநாள் வந்துச்சான். அந்த ஊர் கொடிபட மக்கள் எல்லாம் கூப்பிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளோ தூரம் ஓடுறீங்களோ அதெல்லாம் பரிசாக கொடுத்துட்றேன், உங்களுக்கு சொந்தமாக தானமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி பிறந்த நாளில் பரிசாக கொடுத்துட்றேன்னு ஒரு பந்தயம் போட்டிருக்காரு. எல்லோரும் அவன் முடிஞ்ச அளவில் அங்கங்கே ஓடிருக்கான், வச்சுருக்கான், இது பண்ணியிருக்கான். ஒருத்தன் மட்டும் தண்ணி குடிக்காமல், ஆனால் ஒரு கண்டிஷன், ராஜா ஒரு 5 மணிக்கு சாயங்காலம் 5 மணிக்கு எங்கே தெரிஞ்சாலும் இங்கே வந்துடும், என்கிட்ட வந்துடணும். 5 மணிக்கு மேலே சுற்றக்கூடாது, டயம் அதுக்கு மேலேனா செல்லாது. ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. இவன் தண்ணியே குடிக்காமல் சாப்பாடும் சாப்பிடாம அதுக்கு அந்த நேரத்தில் 2-3 இடம் சுற்றலாமேன்னு சொல்லி இப்படியே சுற்றியிருக்கான். தண்ணி குடிக்காமல், உணவு சாப்பிடாம. கடைசியில் 5 மணி நெருக்கம் அடிக்க போகிறாங்க. அப்போ வர்றான், ஓடி வர்றான். அங்கே ஒரு கிணறு இருக்குது, கிணறை சுற்றுறான். ஒரு மாந்தோப்பு இருக்குது, அதை சுற்றுறான். தென்னந்தோப்பு இருக்கா, சுற்றுறான். இதையும் நமக்கு கிடைச்சிரும்னு கடைசியில் நெருக்கி பிடிச்சி 5 மணிக்கெல்லாம் ஏகப்பட்ட அளவு எவனும் ஓடி சம்பாதிக்காத அளவில் எல்லாம் ராஜா இத்தனையும் ஓடிட்டேன்னு சொல்லி காலில் விழுந்தானா. அப்போ ராஜா, என்னடா இத்தனை பேருக்கு இல்லாத அளவில் நீ தண்ணி கூட குடிக்காமல் சாப்பிடாம ஒரு நாள் முழுவதும் நிறைய இடத்த சம்பாரிச்சிட்டியா, எந்திரிப்பான்னு சொல்லி தூக்கும்போது உயிர் இல்லை, செத்துட்டான். மூக்கில் வாயில் ரத்தம். அப்போ தான் அந்த ராஜா சொன்னாராம், இவ்வளோ இடம் சம்பாதிச்சு உனக்கு 6 அடி நிலந்தாண்டா சொந்தம் அப்படின்னு சொன்னார். இது ஒரு கதையாக இருந்தாலும் எவ்வளோ உண்மையாக இருக்குது பாருங்கள். சாகு வரைக்கும் பணம் 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 பணத்திலேயே பணமாகிற வரைக்கும் இருக்கான்னா அவனை விட ஒரு மலையன் இருக்கானா, முட்டாள் இருக்கானா, அவனை விட ஒரு கேடு கட்டவன் இருக்கானா, ஒரு மதிகேடன் இருக்கானா? அதனால் இருக்கிற வாழ்க்கை கொஞ்சம் காலம்தான். நிம்மதியாக வாழு, சமாதானமாக வாழு, போதுமென்ற மனதோடு வாழு. அதிக பணத்தை தேடாத. பணம் உன்னை தேடுற மாதிரி நீ வியாபாரம் பண்ணு, தொழில் பண்ணு, சிறு தொழில் பண்ணு. யாரையும் அபகரிக்காத. உன் மனச்சாட்சிக்கு நீ உண்மையாயிரு. பணத்தை தேடாத. அது உன்னை தேடுற மாதிரி வச்சுக்க. அதிகமாக ஆசைப்படாத. நன்றி மக்களே. இப்படி வாழ்ந்து இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ பழகிக்குங்க.